பெரியபாளையம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மதுராபேட்டை மேடு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கோபூஜை, வேத புண்ணியாக வாசனம், காப்பு கட்டுதல், யாகசாலை, பூஜைகள் பூர்ணகதி, மகா தீபார்த்தனை, பெருமாள் கண் திறப்பு, கோதரிசனம், கலசங்கள் புறப்பாடு, மகா பூர்ணகதி, யாத்ராதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான இன்று பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் மேல தாளங்கள் முழங்க ராஜகோபுரத்தின் மீதுள்ள கலசங்களுக்கும் விமான கோபுரங்கள் மீது ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி வைத்தனர். பின்னர் அங்கு கூடியிருந்த பெருந்திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. முன்னதாக வானில் கருடன் வட்டமிட்டு கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் நிர்வாக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.